ஹாய் காய்ஸ், வாங்க செல்லக்குட்டிங்களா. அம்மா கிட்ட திட்டு வாங்குறீங்களா நடா கோக்க முடியலன்னு? ஊக்கு குடுமா நடா கோத்து தாமான்னு கெஞ்சுறீங்களா? இனி அந்த பிரச்சனையே வேணாங்க. இங்கே பாருங்க, ஒரு பேனா இருக்கா உங்கள் பையிலேருந்து குடுக்குன்னு ஓடி போய் ஒரு பேனா எடுத்துகிட்டு வாங்க. அழகாக அந்த பேனாக்குள்ளே இந்த நாடாவை உள்ளே போட்டு சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் நாடாவை கோத்து விடலாம். இங்கே பாருங்கள், ஆண்டி அழகாக கோக்குறேன்னா பாவாடை இது. இந்த பாவாடைக்கு வந்து நாடா கோக்குறேன் நான். இந்த பக்கம் சுங்கு ஏற்றியாச்சு. இன்னொரு பக்கமும் அந்த சுங்கு ஏற்றினோன்னா நம்ம நாடாவை கோத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுங்கு ஏற்ற போகிறோம். இது ஈஸியான ஐடியா தானே, என்ன சொல்கிறீங்க செல்லக்குட்டிங்களா? இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இனி ஒரு பேனா இருந்தால் போதுங்க. லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சூப்பராக நாடா கோத்துடலாங்க. பாவாடையாக இருந்தாலும் ஃபேண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக நாடா கோத்துடலாம். இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள். வீட்டில் உங்கள் பாட்டியெல்லாம் நாடா கோத்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? அவங்களுக்கும் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுங்க, அவங்களே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஒரு பேனாவோ முடியோ இருந்தால் போதுங்க, ஈஸியாக நாடா கோத்து முடிச்சுட்டு இங்கே பாருங்க, நான் அந்த நாட்டை ஏற்றி விட்டுறேன். சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்களாம் சின்ன வயசில் நாடா உள்ளே போயிடுச்சுன்னா அவஸ்தைப்படுவாங்க. அம்மா கோத்து தர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், அங்கங்கே ஓட்டையை போட்டு நாடாவெல்லாம் வெளியே இழுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நானும் சின்ன வயசுல தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அனுபவம்னு சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்போங்க. டக்குன்னு அந்த பாவாடையில் நாடா உள்ள போயிடும். என்ன பண்ணுறது, அடடா பின்னு தேடி அதை கோக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஒரு பேனாவை எடுத்து டக்குன்னு கோத்து அழகாக ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நல்ல ஐடியா தானே, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏங்க இத்தனை வாட்டி கேட்குறேன், ஒரு பதில் சொல்லுங்கள் எல்லாரும். இத்தனை வாட்டி அவனும் உட்காந்து பார்க்க மாட்டான்.